வாழ் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ், குருவே துணை. பேசா நோன்பாற்றுங்கால் அறிவு தன்னை பழக்கங்கள் எவ்வாறு வலுவாய் மோதி பேசா நோன்பை கலைத்து பேச வைக்க பேரும் போரை நடத்துகின்றதென உணர்வோ பேசா நோன்பு இயற்கைக்கும் உயிர்க்கும் உள்ள பிணைப்பை நன்குணர்ந்திட ஓர் நல்வாய்ப்பாகும். பேசா நோன்பென்பது வாய்மூடல் அல்ல, பெரிய மறைபொருள் மனதை அறியும் ஆய்வே. மௌனத்தில் வாய்மூட எண்ணம் தோன்றும் முனைந்தவன் யார், முடிவெங்கே வளைத்தாராய. மோன நிலை தெரிந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன் யான் அன்றி பிற அங்கில்லை. மோனமும் பின்னெண்ணமுமாய் மாறி மாற முன்னதுமை பின்னதுயிரென விளங்கும். மோனமுயிர் மனம் மூன்றும் ஒன்றாய் காண மோனதவம் கற்றாற்றி முனை பொழிப்பீ. மோன நிலையின் பெருமை யாரெவர்க்கு முன்படர்ந்து வாயாலே சொல்லக்கூடும். மோனமே அறிவினது அடித்தளமாம், மிக விரிவு எல்லையில்லை காலமில்லை. மோனத்தில் அறிவு தோய்ந்து பிறந்தால் முன்வினையும் பின் விளைவும் நீக்க கற்கும். மோன நிலை மறவாது கடமை ஆற்ற மென்மை இன்பம் நிறைவு வெற்றி அமைதி உண்டா. கற்புலனால் காணுகின்ற பொருட்கள் ஊடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம் உயிர் வகையா. லட்சங்கள் தெய்வமயம் அகம்பரத்தில் லயமாகும், அனுபவம் பேரின்பமாகும். அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாதிந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் அன்றோ. மௌனத்தில் இணையமர்த்தி மனதை உள்ளுள்ளீர்த்து மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாக உணர்த்தி விட்டாய் மாறிவாய் நின்று, மற்றும் நான் எனது வாழ்வில் கடமை தேர்ந்தாற்ற. மௌனத்தில் எனக்களித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பிறழாது உலகத் துண்டு செய்வேன். மௌனமதாய் அறிவினது பூரணமாய் மாந்தர் மனதுக்கு உட்பொருளாய் விளங்கிடும் பேரறிவே. மௌனத்தில் முனை மனமோ உள்ளாழ்ந்து ஒடுங்கி மாபெரிய ஆற்றல் உள்ள உயிர் தன்னில் நிலைத்து மௌனத்தையே நோக்கி பின்னும் வாழ்ந்து செல்ல
மறைப்பொருளாம் சிவநிலையில் மருவி நின்ற போது மௌனமாம் சிவம் மனதை தன்னுள்ளே மறைத்து மாசுகள் அனைத்தையுமே மாற்றி தூய்மை செய்ய மௌனத்தை விட்டு மனம் உடல் இயக்கத்தாலே மண்ணுலக தொடர்பு கொள்ள மாற்றம் பெரிதாமே மாற்றம் பெரிதாமே மாற்றம் பெரிதாமே. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு அக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தால் நீ சிறியோன் அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. நன்றிகள் ஐயா. வாழ்க. அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆரதாகி கொண்ட மேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் எனை அறிய நினைந்தேன் அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞானம் குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குண்டலினி எனும் என்மை உணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பே குருவே அன்பே. அந்த முறையில் கோகுல்
கோகுல்குமார் ஐயா, அருள்நிதி கோகுல்குமார் ஐயா வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் அன்பும் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. நன்றிகள். ஞானக்களஞ்சிய கவி. மோனமும் எண்ணமும். மோனத்தில் வாய் மூட எண்ணம் தோன்றும், முனைந்தவன் யார் முடிவெங்கே வளைத்தாராய. மோன நிலை தெரிந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன் ஞானன்றி பிறங்கில்லை. மோனமும் பின்னெண்ணமுமாய் மாறி மாற முன்னதுமே பின்னதுயிர் என விளங்கும். மோனமுயிர் மனம் மூன்றும் ஒன்றாய் காண மோனதவம் கற்றாற்றி முனை பொழிப்பி, முனை பொழிப்பி, முனை பொழிப்பி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்கள். அருமையானதொரு துரியாதீத தவத்தை சிறப்பாக வழி நடத்திய ஞானாசிரியர் அருள்நிதி கோகுல்குமார் ஐயா அவர்களுக்கும், மோனமும் எண்ணமும் என்ற பாடலுக்கு இசை கூட்டிய ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி அம்மா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். மகரிஷி நமக்களித்த பொக்கிஷமாம் மனவளக்கலையிலே நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்பதற்கான ஒரு பயிற்சி தான் மௌன நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எந்த ஒரு தொழிற்சாலையில ஒரு பொருள் தயாரிக்கப்படுது அப்படின்னா, அது பொதுமக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு முன்னாடி அதனோட தரம் பரிசோதனை செய்து பார்க்கப்படும். தர பரிசோதனை அப்படிங்கிற தளத்தை தாண்டிதான் அது சமூகத்துக்குள்ள மக்களுக்குள்ள பரவ முடியும். அப்படி மனவளக்கலை என்ற பயிற்சியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே எடை போட்டு பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி. அந்த துறையை தாண்டும் போதுதான் நமக்குள்ள என்ன இருக்கு, நாம எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான தெளிவை எடுக்கக்கூடிய உறுதியும் நுட்பமும் மௌனம் கொடுக்கும். அந்த தற்சோதனை இல்லாத தவத்தினாலும் தவம் இல்லாத தற்சோதனையினாலும் பலன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்போ தவம் பண்றோம், மனதை அமைதி நிலைக்கு கொண்டு போறோம், அப்போதான் ஆராய்ச்சி தொடங்கணும். ஏனென்றால் இந்த தேவை, உணர்ச்சி, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம் என்ற 7 நிலையில இயங்கி மனம் செய்த செயல்களை சீர்தூக்கி பார்க்கும் போதுதான் ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு வரும். அதற்கான ஒரு வழிமுறைதான் மகரிஷி கொடுத்த மகா மௌனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மௌன நோன்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோன்பு அப்படிங்கிறது நமக்கு பழக்கமான ஒன்றுதான். உண்ணா நோன்பு, உறங்கா நோன்பு, பேசா நோன்பு, இதெல்லாம் நம்ம அனுஷ்டிச்சிருக்கோம். ஆனா இவையெல்லாம் புலன்களை கொஞ்சம் மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அது போருமா அப்படின்னா இல்ல. நிஷப்தோ பிரம்மக அப்படின்னு சொன்னாரு ஆதிசங்கர். அந்த இச்சையின்றி, தேவையின்றி, இருளாக மௌனமாக இருக்கின்ற அந்த இறைநிலை, அதனோட நிலைக்கு நாம போகணும்னா நாமளும் அந்த வைப்ரேஷனுக்கு போனாதான் முடியும். அதுதான்
சிந்தை அறநிற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய மகா மௌனம். அந்த மௌனம் அவ்வளவு சுலபமா என்ன? ஒரு நாள் உட்கார்றவங்க எல்லா ஆரம்ப சாதகர்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான். சாதாரணமா இருக்கும்போது எண்ணமே வரமாட்டேங்குதுங்க. ஆனா கைகளை கோர்த்து கண்களை மூடி உக்காந்தா போதும், அப்படியே சங்கிலி தொடரா எண்ணம் வந்துகிட்டே இருக்கே, என்ன பண்றது? இது எல்லாருக்குள்ளயும் ஆரம்ப காலகட்டத்துல எழுந்த கேள்வி. நீங்க எல்லாரும் ஆமான்னு சொல்றது எனக்கு கேட்டு. மகரிஷி கிட்டயே ஒருத்தர் போய் கேட்டாங்க. இப்ப சுவாமிஜி சொன்னாங்க, எண்ணமே இல்லாமல் இருந்துட்டா நமக்கு வேற பேரு. அந்த எண்ணத்தை ஆராய்ச்சி செய்து அதை அறிய முற்படுவோம். அதற்கான பயிற்சி ஆரம்பிச்சிட்டோம். அமைதி நிலைக்கு போக போக அங்கே அடிமனத்துல இருக்கக்கூடியதெல்லாம் மனம் வெளியே எடுத்து காண்பிக்க தொடங்குது. சரி, மௌனம் இருக்க சொன்னீங்களே, அப்பதான் எனக்கு எண்ணம் வருதே. அப்ப அதற்கான பதில் தான் இந்த பாடல். மௌனத்தில் வாய்மூட எண்ணம் தோன்றும். தோன்றுதே. அந்த தோன்றுகின்ற எண்ணத்தை எப்படி ஆராய சொல்றாங்க? முனைந்தவன் யார், முடிவு எங்கே? முனைந்தவன் யாரு? நான் தான். ஆனா நான் மட்டும் காரணமா? இல்ல. அந்த எண்ணம் எந்த அடிப்படையில் தோன்றுது? தேவையா, பழக்கமா, சூழ்நிலையா, பிறர் மன தூண்டுதலா, கருவமைப்பா, இல்ல தெய்வீகமா? இந்த 6 காரணம் இருக்கு முனைப்பதற்கான வாய்ப்பு. இப்ப முனைந்தவன் யார்? அந்த எல்லையற்ற இறைநிலை. அதுவே எனக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு. அது வாங்கி வைக்கிற விஷயத்த திரும்பியும் எண்ணமாக கணிக்குது. அது எனக்கு எண்ணமா வெளிப்படுது. முனைந்தவனை கண்டுபிடிச்சிட்டோம். முடிவு எங்கே? அப்பதான் மகரிஷியோட எண்ணம் ஆராய்தல் கேள்வி வருது. தேவையினால நிறைவேற்றுகிறேனே, இதனால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ ஊறு உண்டா? இல்லை என்றால் முடிவு இந்த எண்ணம் வைத்துக் கொள்ள வேண்டிய எண்ணம். முனைந்தவன் யார், முடிவு எங்கே? வளைத்து ஆராய மோன நிலை திருந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன் யானன்றி பிற அங்கில்லை. நானே எண்ணமா மாறிட்டேன். நான் மௌனமா இருக்க சொன்னா நான் எண்ணமா மாறிட்டேன். மோனத்துல இல்ல, அதனால எண்ணமா மாறிட்டேன். மோன நிலை திரிந்ததனால் அது மாறுபட்டு போச்சு, அது பின்னப்பட்டு போச்சு. திரிதல் அப்படிங்கிற வார்த்தை அதனுடைய நிலையிலிருந்து பிறழ்தல். இப்ப பால் என்ன சொல்லுவாங்க? அது கெட்டு போயிடுச்சுன்னா திரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க என்ன ஆயிடுச்சு? பால் தன் தன்மையிலிருந்து மாறுபட்டு விட்டது. அப்போ உண்மையான தன்மை பாலுக்குரியது இல்ல. பாலுக்குரியது போல மனிதனுக்குரிய தன்மை அந்த இறை உணர்வோடு இருத்தல். அப்ப எண்ணமே இருக்கக்கூடாதா? ஒரு கேள்வி வருது. அந்த எண்ணத்தினுடைய விளைவு நல்லதாக இருக்குமானால் அந்த எண்ணமும் இறைவனுக்கு சமமானது. இப்ப மகரிஷிய போன்றவர்களோட எண்ணம் தானே இன்னைக்கு நம்மளை இங்க உட்கார வச்சிருக்கு. இத்தனை பேர் உட்கார்ந்து தவம் செய்து மகரிஷியினுடைய தத்துவங்களை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அப்படியே அலசி அக்கு வேற ஆணி வேற பாக்குறோமே. அதுக்கு காரணம் என்ன? அந்த குருபிரானுடைய நல்ல எண்ணம் தானே காரணம். அவர் எண்ணமே வேணாம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தா நமக்கு இன்னைக்கு இந்த பயிற்சி கிடைச்சிருக்குமா? அப்போ எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யறான். முனைந்தவன் யார், முடிவு எங்கே? வளைத்து ஆராய மோனமே மோன நிலை திருந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன் யானன்றி பின்னது பிற அங்கில்லை. அப்ப அந்த மோனமும் எண்ணமும் யாரு? மோனமும் பின் எண்ணமும் ஆய் மாறி மாற முன்னது மெய் பின்னது உயர். ஒன்று கடல், இன்னொன்று அலை. முன்னது இறைநிலை, இன்னொன்று பின்னப்பட்ட உயிர். அப்ப அந்த மெய்ப்பொருளில் இருக்கக்கூடிய தன்மை இந்த உயிருக்குள்ள இருக்கத்தானே செய்யும். அது அசைகிறது. அசைந்தவுடன் எண்ணமாக மாறிவிட்டது. முன்னது மெய் பின்னது உயிர் என விளங்கும். மூலம் உயிர் மனம் மூன்றும் ஒன்றாய் காண மோனதபம் கற்று ஆற்றி முனைப்பு ஒழிப்பீர். 3 விஷயம் பண்ணணும். முதல்ல கற்றுக்கொள்ளணும், அதன்படி நிற்கணும். நின்றாதான் முனைப்பு போகும். அந்த முனைப்பு என்ன?
அந்த இறைநிலைதான் எனக்குள்ளே மனமாக இருக்கு, உயிராக இருக்குங்கிறத உணராமல் நான் பெரியவன் என்று நினைக்கும் போது எண்ணத்தை ஆராய்ச்சி செய்யற பக்குவம் எனக்கு வரவே மாட்டேங்குது. அப்போ மெய் உணர்வுக்கு போகும்போதுதான், ஆஹா, அந்த ஆதிநிலை தானே பின்னப்பட்டு என்கிட்ட இருக்கு. அப்ப என்ன உரிமை இருக்கு எனக்கு தன்முனைப்பு அடைவதற்கு? நானும் ஒரு பின்னப்பட்ட சின்ன பகுதி. இந்த சின்ன பகுதிய நான் தூய்மைப்படுத்தி கொள்ளணும்னா இங்கே கற்றத ஆற்றினால் தான் முடியும். மோனதவம் கற்று ஆற்றி முனைப்பை ஒழிப்பீர். அப்போ எண்ணம் வருவது இயல்பு. ஆனா அதை ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டு அதனுடைய விளைவு சரியாக இருக்குமே, ஆனால் அதுவும் இறைவனுடைய தன்மைதான் இல்லையா? இன்னொரு இறைவனுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணம், இன்னொரு ஜீவனுக்கு நல்ல அன்பு செலுத்தக்கூடிய எண்ணம், இந்த ஜீவன், இந்த உயிர் தாங்கி கொண்டிருக்கிறதே இந்த வாகனம், அந்த வாகனத்துக்கு சரியானபடி அதற்கு தேவையானவற்றை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருது, அதுவும் நல்லதுதான் இல்லையா? சாப்பிடணும்னு எண்ணம் வருது, அப்ப சாப்பிட்டா தானே இந்த உடல் இயங்கும், ஆற்றல் தேவையா இல்லையா? அதே விஷயம் அளவு முறை மீறி மாறும் போது அங்கே அந்த எண்ணம் சரியான விளைவை தராமல் போய்விடுகிறது. அப்போதான் ஆராய்ச்சி வேணும், தெளிவு வேணும், முடிவு வேணும். இந்த ஒரு நிலைக்கு நம்மை மௌனம் கொண்டு செல்லும். அந்த ஆழ்ந்த நிலையில் நிற்க 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 நம்மை நாமே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய பக்குவம் வருது. அந்த ஆராய்ச்சியில கிடைக்கக்கூடிய தெளிவு முடிவாக நிலைத்து நிற்கிறது. இன்னைக்கு அம்மா பாடினாங்க, ஆரம்பத்துல வகுப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 பாடல் பாடினாங்க. அது இதற்கு சரியாக பொருந்தக்கூடிய இந்த மோனம்ங்கிற தலைப்புல மகிழ்ச்சி கொடுத்த பாடல்ல ஒன்றுதான். அவ்வளவு அருமையான பாடல். அதுதான் மோனத்தினுடைய உச்சம். அங்க போய் நின்னுட்டோம்னா போதும், அதுதான் அந்த எக்ஸ்டசின்னு சொல்றமே, பேரின்ப நிலை, அந்த ஆனந்த அனுபவம். இந்த மோனமும் எண்ணமும்ல கொடுத்த அந்த நிலைப்பாட்டின்படி மோனதவம் கற்று ஆற்றினால் என்ன கிடைக்குங்க? கற்புணனால் காண்கின்ற பொருட்களூடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். இப்ப கண்ணை திறந்து பாக்குறோங்க, பார்க்கிற பொருள் எல்லாம் இறைவனா தெரியுமா? தெரியும். அந்த அளவுக்கு இங்கே தூய்மை செய்து கொண்டால், உள்ளே இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை உணர்ந்த தொடங்கிவிட்டால் அந்த மெய்ப்பொருள் தான் எல்லாமா இருக்கு. கற்புலனால் காண்கின்ற பொருட்களூடே கருத்தூன்றி விண்ணறிந்து அதற்கு மூல உட்பொருளாம் பரம்பொருளை உணர்ந்த போது உலகங்கள் தெய்வமயம், உயிர் வகையாம் லட்சங்கள் தெய்வமயம். இது எப்படி கிடைக்கும்? அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பம். இந்த அகம், இந்த பின்னப்பட்ட உயிர் அந்த பேரறிவில் இணைந்து நிற்கிறது. ஐயா, துரியாதீத தவம் பண்ணும்போது நம்மை கொண்டு போய் கலக்க விட்டாங்களே இறைநிலையோடு. இந்த அகம் பரத்தில் லயமாகும் அனுபவம் பேரின்பம். அந்த பேரின்ப அனுபவத்தோடு பார்க்கின்ற பொருளை எல்லாம் பார்க்க தொடங்குறோம். அப்போ பார்க்கின்ற பொருள் எல்லாம் தெய்வமயமாக தெரிகிறது. இந்த அனுபவம் எப்படி இருக்குமா? அச்சரங்கள் கொண்டு எழுத முடியாது அந்த ஆனந்த அனுபவத்தை மௌனம் அன்றோ. அப்ப மௌனம்ங்கிறது பேசாமல் இருப்பது மட்டும் அல்ல, நிறை உணர்வில் மனம் நிரம்பி ததும்பி நிற்றல். அதுதான் முழுமை பேரு. சரி, நாம இப்படி இருக்கிறோமா? கேள்வி கேட்டு பார்ப்போம். இருக்கிறோம், ஆனா எவ்வளவு நேரம் இருக்கிறோம்? அதுதான் அங்கே கேள்வியாக நிற்கிறது. அப்போ அடிக்கடி பழக பழக அகம் பரத்தில் லயமாகி அந்த பார்க்கின்ற பொருளை எல்லாம் கழித்து கழித்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருளில் உள்ள மெய்ப்பொருளை பார்க்கக்கூடிய பார்வை, அதற்கான வேதாத்திரிய கண்ணாடி கிடைச்சிருக்கு. அந்த கண்ணாடிய போட்டுக்கிட்டு பார்ப்போம். பார்க்கிற பொருளை எல்லாம் இறைவனா பார்க்க முடியும். பச்சை கலர் கண்ணாடி போட்டா பார்க்கிற பொருள்லாம் பச்சையா தெரியுது. அது போல வேதாத்திரிய கண்ணாடிய போட்டுக்கிட்டு பார்ப்போம், எல்லா பொருளும் இறை ரூபமாக தெரியும். அதுதான் ஆனந்த அனுபவம். அந்த அனுபவத்தை நமக்குள்ள என்றென்றும் திளைக்க வைப்பது தவமும் தற்சோதனையும் இணைந்த மௌன நோன்பு. அப்படிப்பட்ட மௌனத்தில் எமக்களித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பிறளாது உலகத் தொண்டு செய்வேன்
அப்படின்னு மகரிஷி ஒரு இடத்துல சொல்றாங்களே, மௌனத்தில் என்னை அமர்த்தி மனதை உள்ளுள் ஈர்த்து மாபெரிய பேரண்ட ரகசியங்கள் தம்மை மௌனமாய் உணர்த்தி விட்டாய் மா அறிவாய் நின்று. இறைவா, குருவே, மௌனத்தில் நீங்கள் எமக்கு அளித்த அறிவுரை போல் சிறிதும் மலைக்காது பிறழாது உலகத் தொண்டு செய்வோம் என்ற உறுதியை மேற்கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். Isaiah. Today's noble thought from Blossoms of Life. Ways to realize the consciousness. When the yearning to realize the consciousness takes root in the mind, it cannot be stamped out until self-realization is achieved. It is therefore important to realize the higher self once the desire sets in. Self-realization is possible only through the practice of inner travel under the guidance of another realized person, and never through reading books or listening to the words of the others. As the mind remains focused on the life energies, it begins to lose its expanded state, whereby it becomes one with the life force. The mind begins to travel deeper and deeper into its own self until it becomes aware of the divine state which resides and works from deep within. The practice of meditation helps the mind transcend sensory perceptions and feelings and seek out its root, the divine state. This is yoga. Realization is coming to understand one's higher self as a manifestation of the absolute. Peace and happiness begin to fill the minds of the people as the practice of meditation and the ability to realize the higher self spreads. Let us therefore strive to spread the knowledge and practice among the people through our selfless and unstinting efforts. I'd like to share my view. If we have the curiosity to understand the self, it could not calm down until it realized itself. How to realize the consciousness? It will not come by reading books or hearing thought from others. We should watch within ourselves. Guru can only guide us to do this. When we do meditation, we are trying to understand the life force energy. The true realization is when we experience it on our own. How can everyone getting this? We should teach Manavalakalai as a service to all the people to attain peace and happiness. Thank you, Ayya. Be blessed by the divine. Ayya, Seshachalam Ayya. Be blessed by the divine. Yes, Amma, sorry, Amma. Mute ஆயிடுது. Let me read that poem, மோனமம் and எண்ணமம். மோனத்தில் வாய்மூட எண்ணம் தோன்றும் முனைந்தவன் யார்? முடிவு எங்கே? வளைத்தாராயோ மோனநிலை திரிந்ததனால் எண்ணமாக முனைந்துள்ளேன். யானன்றி பிற அங்கில்லை. மோனமும் பின் எண்ணமுமாய் மாற முன்னதுமை பின்னது உயிர் என விளங்கும் மோனம் உயிர், மனம்,
மூன்றும் ஒன்றாய் காண மோனத்தவம் காற்றாற்றி முனைப்பு ஒழிப்பீர். This is what we discussed in the morning meeting by Kodayamma. The aspirants can discuss about that or share your own thoughts. Welcome all. Anybody can unmute and discuss that. Thank you all. Amma, can I invite Vidya Balama to share your experience, Amma? Be blessed by the divine. Yes, Aya, I can. Yes, Amma. Please, Amma. Yeah, through this poem, what I'm learning or understanding is, Maharishi is saying, when we sit for silence, thought comes. There, who is the causer? Where its end? When we try to analyze this silence, when wandering, thoughts provoking. When we sit for silence, when this silence wandering, thoughts provoking. So when we focus in it and realizing I am there, that is nothing but our mind. So silence and thoughts both coming and going, like when we try to be in silence and like connected for silence for few seconds, the thoughts, and 1 second we are able to sit in silence, and the next moment the thoughts are coming. So what we can understand here, the first, that silence, that is God or the Almighty or the truth. The second, that is the thought, that is nothing but the life force energy, the particles of the wholeness. So finally, the wholeness, that is the Almighty, and its moving state is, that is the life particle, that is nothing but our life force energy. That is what the thoughts are. So really, who is realizing all these things? Our mind. So here Maharishi is coming to the conclusion that when we learn to keep ourselves in silence, through that we are able to realize the totality and the swirling motion, that is the life force energies or the thoughts, and realizing all these through our mind. So it is common for everyone. So where and why the ego? So through silence, we can lead our life ego-free. Be blessed by the divine. That is what my understanding, Aya. Thank you for the opportunity. Excellent, Amma. Well said. The importance of the silence with respect to our body, mind, and soul, and how it will have a divine energy or supreme power. Well said, Amma. Purnima Amma, can you share something? Be blessed by the divine, Aya. Please, Amma. When we practicing Maunam, the thoughts will rise. Why it's happening? Because both are the same only. We can see one example. We look at the ocean. The waves are also called ocean. We cannot separate waves and ocean. Like that, mind and God. The life force is the mediator. We cannot stop the thoughts. Once we understand the truth and we merge with the truth, because the truth only transform into the life force, and the life force it's transformed into the thoughts and mind. So we keep on doing, practicing Maunam. We understand the truth and merge with that, and then we can demolish the ego. Thank you. Be blessed. Excellent, Amma. Well said, how mind or thought plays in our life. Well said. Thank you.
Let's invite Arunidhi Thangavel Ayya. You want to share something, Ayya? Yes, Ayya. Thank you. Thank you. Thank you, Ayya. Be Lord blessed God by of the- the Yeah, I think Vidyamma and Purnima Amma explained it so beautifully. Small sharing from my perspective. Yeah, the silence. The silence is so powerful when we repeat it, learn it, and adapt our mind to enjoy happiness in that silence. The pure awareness is always existing at all times within us. We don't realize it because we operate at a higher frequency throughout the day. And so we tend to ignore or forget the fact that there is the divine energy that is existing within us. Whatever the thought process that we go through during the practice of silence is all the transformation of various sensory objects that we have stored. All these that we see during the silence is nothing but the collections that we have inside. And the same awareness or the consciousness takes various experiences. It could be something what we have seen yesterday or what we have experienced last year. And the awareness keeps bringing it, and we need to look at it. We need to give attention rather than trying to control and suppress all those experiences that's coming out. When we look at it and analyze and understand why all these past stored aspects are coming out, then the same awareness understands the reason behind it. And from there on, we don't see the same repeated past experiences when we sit in silence. So it's a process of learning, and it's a process of working with our inner awareness repeatedly every single day. And slowly, this process reduces the number of such memories and experiences during the silence. And after a period of time, we really start to see very
very few number of thoughts. And that helps us to go to the lower frequencies, starting from lower beta, alpha, and that's where we see the pure awareness that's existing within us. And it starts to guide us. And that's the time of the self-realization, or I would say the beginning of self-realization. Thank you, Aya. Be blessed by the divine. Excellent, Aya. You well said about the importance of silence in every day. Honestly speaking, everyone should sit in the silence at least for half an hour in the morning or after half an hour in the evening, so that let us understand what has happened in the day and try to understand by ourselves, so that we can do the introspection and how to eliminate the bad one or good one, whatever we call best one, we should have it in our life, so that we should have a effective life. Excellent, Aya. Well said. Shantiji Amma, you like to share something, Amma? Yeah. Yes, Amma. Everybody has told very finely. Yeah. We know the importance of silence. If you sit and meditate with the life force, we can hear the voice of Almighty, and bundle of thoughts come to us of past, present, and future. If we take each thought and analyze it, surely, as I had told, we get the awareness, intuition, and it helps us to make a way to the progress in our life. And also our problems which cannot be solved in our day-to-day life, if we carry them and keep it in silence, some intuition gets for us, or slowly our problem gets solved. So this is my understanding, Aya. Thank you, Aya. Be blessed by it. Thank you, Amma. Well said. Only the Maunam or Maga Maunam only can solve the entire problem of ourselves. So sit in Maunam every day, and possible try to sit for a day or some multiple days for the Maunam. Really, Maunam is only the way to change our life, to come to a extraordinary life by all. Thank you, Amma. I mean, well said. Well, all are well said about the Maunam. Vidyamma, today anything we have to inform, Amma? Be blessed by the divine, Aya. The சிறுவர் கதை நேரம் நிகழ்வு, that is the final week this week. Oh, thank you, Amma. Okay, please, so Amma. Friday is the special day, like chief guest is coming, and every day more interesting things is going on, doing by the kids. This week, this last 3 days, like today and tomorrow, the talent shows are going to share. So everyone, please participate in this, enjoy it, and bless the children. Be blessed by the divine, Aya. Friday is the important thing and final day. Yesterday, me too have a choice to log into that program, and kids are doing extraordinary. All the exercise, the meditations, or even when the people are talking both Tamil and English, really, there is no word to say how they learn. I understand every word of Tamil line as well as English line the boy is telling, and the demo of exercise and all, asanas and all. Really, I also admire. Let us try to come and join with us,
so that everyone should join. Thank you, Amma. One thing, at the timing is 10 o'clock is Chicago time. 10 yeah, to 10. 8:30 of Indian time. Yeah, yes, yeah. T Yes. plus 5. Okay, thank you, Amma. Let us invite blessings for the world. Anybody can sing? Oh, Vidya Balama? I'll do it, yeah. B Yes, plus 5. Right? blessings for the world. Blessings for the world. May the rain pour on all parts of the world timely and sufficiently. May food grains grow abundantly to the satisfaction of all living beings. May the leaders of all nations progress in spiritual knowledge and do good services to humanity. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Be blessed by the divine. Thank you, Ayya. Thank you, Amma. Let us bless all the participants, those who sing God salutation, Guru salutation, and blessing for the world. By the grace